ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் அஸ்வினி 90 கிட்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஃபீட்டை வச்சு நான் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு சிக்கன் ஃபீட்டை வாங்கியிருக்கோம் ஒரு 50 ருபீஸ்க்கு. அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி, அந்த வாட்டர் ஹீட் ஆனதும் இந்த சிக்கன் ஃபீட்டை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 3 to 5 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த தோல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மூடி போட்டு எடுத்ததும் இப்படி கொதிக்குது. இந்த அளவுக்கு வந்து பாயில் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஆற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது மேலே இருக்க இந்த ரஃப்பான தூளெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். உரித்து எடுத்துகிட்டு இந்த நைல்ஸ் இருக்குல்ல, அந்த நைல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம், இல்லை கையில் வந்து முனையில் போட்டால் வந்துடும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுதை நம்ம ஒன் டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கோல்டு வின்னர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து ஹீட் ஆனதும் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் சோம்பு, 4 லவங்கப்பூ, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் வந்து இது பொரிச்சு வந்ததும் 5 பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக இது நல்லா வதக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 கார்லிக்கும் 2 ஜிஞ்சர் வந்து பெரிய சைஸில் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எவ்வளோ வதங்குதோ அப்போ தான் பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 10 to 15 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. 5 பெரிய சைஸ் டொமேட்டோ எடுத்துருக்கேன், கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலரி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்துலேயும் 2 கைப்பிடி ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்படி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஃபீட் இதில் ஆட் பண்ணணும். மசாலா நல்லா கலந்து விடுங்க, நல்லா ஊறட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து 3 கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மசாலா நல்லா இறங்கிடுச்சு சிக்கன் ஃபீட்டில். வாஷ் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 7 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். டம் பிரியாணினால் எக்ஸ்ட்ரா வந்து 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 3 கிளாஸ்னால் 6 கிளாஸ் வாட்டர் எடுக்கணும். ஓகேவா? அதுக்கு 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மூடி போட்டுட்டு ஃபுல்லாக வச்சுருக்க. ஃபுல்லாக வச்சு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணால் இப்படி நல்லா கொதிக்கும். இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கலரி விடுங்க. அந்த சிக்கன் ஃபீட்டும் நல்லா வெந்திருக்கும், மசாலாவும் இறங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு காரம் உரைக்குதான்னு பாருங்கள். கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்சு உப்பு காரம் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு பிஞ்சு கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஓப்பன் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் நம்ம டம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பரான சிக்கன் ஃபீட் டம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் பிரியாணி விட இந்த சிக்கன் ஃபீட், அதாவது சிக்கன் கால் இருக்குல்ல, அடிப்பாதும், அதில் பிரியாணி பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.